நாம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா இக்கா இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவி, ஒரு செம மூவி. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அர்ஜுன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான வக்கீல். இவர் எல்லா கேஸும் ஆஜராக மாட்டார், ஒரு முக்கியமான கேஸில் மட்டும்தான் ஆஜராவார். வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம ரகுமான் டக்கட், அதாவது அக்ஷய் கண்ணா தான் இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. இவர் என்ன செய்றாருன்னா, இவர் வந்து ஒரு பார்ட்டியில் ஒரு பொண்ணு கூட போய் பழகிட்டு இருக்காரு. அவர் அந்த பார்ட்டி முடிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. இதை வந்து ஒரு டீ கடைக்காரன் பார்த்துடுறான். இந்த கேஸ் வந்து பெரிய கேஸ் ஆயிடுது. இப்போ இந்த கேஸை வந்து நம்ம அர்ஜுன்கிட்ட வருது. இப்போ அந்த கேஸ் எடுக்க சொல்லி, ஆனால் அவர் எடுக்க மாட்டேங்காரு. ஏன்னா வில்லனை அவருக்கு ஆல்ரெடி பிடிக்காதனால எடுக்க மாட்டேங்காரு. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூக்கில் வந்து பிளட் ரொம்ப வர ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து பவுன் கேன்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து அதோட டிஎன்ஏ தேவைப்படும்னு சொல்கிறப்ப அர்ஜுனாலையும் அவரோட ஒய்ஃபாலையும் தர முடியாது. ஏன்னா பயாலஜிக்கலாக வந்து இவங்களோட ஃபாதர் கிடையாது. ஸோ இந்த குழந்தையோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் தான் அந்த குழந்தையோட அப்பா. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி வில்லன்ட்ட போய் எனக்கு குழந்தைக்கு உதவுன்னு சொல்கிறப்ப நீ அப்போ இந்த கேஸ் எடுத்து நடத்துன்னு நம்ம சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்காரு. கடைசியில் நடத்தின அவர் உண்மையிலே அவர் நேர்மையாக இருந்தாரா இல்லை அவரோட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிட்டாராங்க தான் இந்த படத்தோட மொத்த கதை. கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவி உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, தமிழ் டப்பிங்கோட இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.